தமிழர் வீட்டு பிள்ளை என அழைக்கப்பட்ட பொன் சிவகுமாரன் அன்று தொடர்ந்து ஓட முடியாது நின்றபோது ஒரு போலீசார் சிவகுமாரனை நெருங்கிவிட்டார். சிவகுமாரன் அவரது துப்பாக்கியை பறித்து அவரை சுட முயன்றார். அப்போது வந்த போலீஸ் உத்தியோகத்தர், எனக்கு 3 பிள்ளைகள், அவர்களின் தாயாரும் இறந்து விட்டார், நானும் இறந்தால் அவர்கள் 3 அனாதைகளாகி விடுவார்கள் என கெஞ்சினார். அதனால் அந்த போலீசாரை சுடாது தன்னிடம் இருந்த சைனட்டை அருந்தி தனது உயிரை மாய்த்து நெஞ்சு உண்டு நாடு கேட்ட முதல் ஈழத்தமிழனானார். சிவகுமாரன் வைத்தியசாலையில் இறந்த பின்னர் அவரது கைக்கடிகாரம் மற்றும் அவரது காட்சட்டையில் இருந்த சிறிய தொகை பணம் என்பவற்றை அவரது தந்தையாரிடம் கையளித்துவிட்டு, உங்கள் மகன் ஒரு தெய்வ பிறவி, அவர் நினைத்திருந்தால் என்னை சுட்டு கொன்றிருக்கலாம் என கூறி சிவகுமாரனின் தந்தையின் காலில் விழுந்து வணங்கினாராம் அந்த போலீஸ் அதிகாரி.